ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மல் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீஷோ வச்சு நீங்க வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க, நிறைய பொருட்கள் விலை கம்மியாக வாங்கியிருப்பீங்க. மீஷோ வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், மீஷோ வச்சு நம்ம வந்து ஏர்ன் பண்ணவும் முடியும். அதுதான் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மீஷோ அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மீஷோ அஃபிலியேட்ல நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். மீஷோ அஃபிலியேட்ல ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அவங்க வந்து உங்களோட பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. பேங்க் டீடைல்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம கொடுக்குற லிங்க் வச்சு கிளிக் பண்ணி அவங்க வாங்கும்போது நமக்கு ஒரு கமிஷன் அமௌண்ட். அதனால தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்ம கொடுக்குறோம். பேங்க் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம மீஷோ அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவோம். மீஷோ அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும், மீஷோக்குள்ள போயிட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்ப்போம். கேட்டகரி வைஸ் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா, லைக் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், லேடிஸ் ட்ரெஸ், லேடிஸ் ஹேர் ஆக்சசரிஸ், அப்புறம் வந்து கிட்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரி வைஸில் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் மீஷோவில் எப்படி ஷாப்பிங் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் மேலேயும் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கமிஷன் அந்த ப்ராடக்ட் வரும்னு சொல்லிட்டு மேலே தெளிவாக காட்டுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அது மூலமாக அவங்க வாங்கும்போது உங்களுக்கு வந்து கமிஷன் அதிகமாக வரும். இல்லை என்னோட சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்காக நான் நல்ல ப்ராடக்ட் தான் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். என்னதான் கமிஷன் அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து எந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுனால தான் ரிவ்யூ போடுவோம். இல்லை வாங்கிட்டு வரும்போதே சில ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா அதை அப்படியே ரிட்டர்ன் போட்டுருவோம், வீடியோ போட மாட்டோம். இதுதான் வந்து மீஷோ அஃபிலியேட் ப்ரோக்ராம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ அதை நான் வந்து டீட்டெயிலாக இப்போ இன்னும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மீஷோ அஃபிலியேட் மூலமாக உங்களோட லிங்கை வச்சு எவ்வளோ பொருட்கள் வாங்குறாங்களோ அந்த பொருட்களை அவங்க ரிட்டர்ன் போடாமல் இருக்கணும். ஜஸ்ட் அவங்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிட்டா மட்டும் நம்மளுக்கு கமிஷன் வராது. அதை அவங்க ரிட்டர்ன் போடாமல் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து என்ன கமிஷனோ அந்த அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வித்தின் ஒரு 14 days ஆர் 25 days சம்திங் இருக்குது. நான் அது உள்ளே போகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த டேஸ்க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாகவே அந்த கமிஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன்றது வந்து ஒரு 2000 எனக்கு இது வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த மீஷோ அஃபிலியேட் மூலமாக நான் ரெகுலராக போடுறது இல்லை, எனக்கு வேற ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. ஸோ இது யூடியூப் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹாபி, ஒரு பேஷனாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து நான் ஃபுல் டைமாக போகிறேன், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க, நான் யூடியூப் சேனல் வைக்க போகிறேன், நான் வந்து இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதை வச்சு நான் ஏர்ன் பண்ண விரும்புகிறேன்னா இந்த மீஷோ அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்குலாம் வந்து கிரியேட்டர்ஸ் உங்களுக்குலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். நேராக கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு மீஷோ அஃபிலியேட், நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால இதுலேயே இருக்குது, மீஷோ அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போயிட்டு இது அஃபிலியேட் வெப்னு இருக்கும். நீங்கள் மீஷோ ஆப்லேயே பண்ணலாம், பட் நீங்கள் லேப்டாப்லேயும் சிஸ்டம்லேயும் பண்ணிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி என்னோட சேனல் வந்து நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்மார்ட் ரிவ்யூ ப்ளஸ். அதில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின இதெல்லாம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சேனல் ஆல்ரெடி நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது அப்படியே இருக்குது. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே உங்களுக்கு வருது பார்த்தீங்களா அஃபிலியேட் வெப்னு, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து போனீங்கன்னா கீழே வந்து ஜாயின் த ப்ரோக்ராம்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஜாயின் த ப்ரோக்ராம் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட நம்பரை வந்து ஆட் பண்ணணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பரை போட்டோன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்து செக் பண்ணுங்கள். உங்கள் ஓடிபி போட்டுட்டு வெரிஃபை கொடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா நம்ம பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் டேப்பில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓவராலாக வந்து எவ்வளோ கமிஷன் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு நியூ அக்கௌண்ட், அதாவது நான் நம்பர் போட்டு புதுசாக இப்போ தான் இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன், அஃபிலியேட் ப்ரோக்ராமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் காட்டல, ஏன்னா இது வரைக்கும் நான் இதில் எந்த ஒரு அஃபிலியேட் லிங்க்கும் ஜென்ரேட் பண்ணல. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸு. இந்த பேமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் பேமெண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு, அடுத்த பேமெண்ட் எவ்வளோ வரப்போகுது. ஸோ இதுதான் அந்த பேமெண்ட் சைக்கிள். இப்போ 29 ஜூன்லேருந்து 5 ஜூலை வரைக்கும் சைக்கிள் மாதிரி வரும். ஸோ இந்த டேஸ்க்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து, அதாவது 21 days ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகி வாங்கினதுக்கப்புறம் 21 daysக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட கமிஷன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஆர்டர் ரிட்டர்ன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆர்டர் வந்து லிங்க் படி லிங்க் வச்சு யார் வாங்குறாங்க, அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து போகுது சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம இதில் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டேப் இருக்குது, ஹெல்ப்னு. அதில் போனீங்கன்னா அதில் வந்துட்டு பேங்க் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். வேர் டு ஐ சி மை பேங்க் டீட்டெயில். ஸோ அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் வந்து ஆட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். இங்கே அடுத்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரே திரும்ப கொடுக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கடுத்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்கீங்க, எந்த சிட்டியில் இருக்கீங்க, அதுக்கப்புறமா உங்கள் பேன் நம்பர். உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து அக்ரி பண்ணிவிட்டு இங்கே வந்து வெரிஃபை டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணிங்கன்னா தான் இங்கே வந்து கலர் மாறும். ஸோ இங்கே இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு வெரிஃபை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வெரிஃபை ஆகும், இந்த அக்கௌண்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் இது வெரிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து மீஷோவோட லிங்க் ஆகிடும்.
ஸோ லிங்க் ஆகிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாம் வந்து எப்படி வாங்குறாங்களோ அது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து இதில் வந்து காட்டும். அந்த பேமெண்ட் டேட் அன்னைக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது வந்து ₹2 இல்லை ₹3 இருந்தால் கூட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து மீஷோல வந்து அனுப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு என்னோட பேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். 10% வந்து பார்த்தீங்கன்னா 33%. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம லிங்க் வச்சு வாங்கியிருக்காங்க, ஆனால் 33% வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இதில் வந்துடும். அப்கமிங் பேமெண்ட் நெட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹15. இது வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம லிங்க் வச்சு வாங்கினதுனால நமக்கு வந்து ₹15 வந்து நமக்கு வந்து கமிஷனாக வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு கமிஷன் வந்திருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்திருக்கு. பட் அந்த அமௌண்ட் நான் வந்து சொல்ல விரும்பலை. நீங்கள் இதில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இதில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிஎம். ஸோ இந்த ஆட்டோ டிஎம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், யூடியூப் அக்கௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து இந்த மீஷோ அஃபிலியேட்டில் வந்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நிறைய வீடியோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம். இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பொருள் வேணும்னா நீங்கள் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வாட்ச் பற்றி சொல்கிறாங்கன்னா நீங்கள் வாட்ச்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும்னு. ஸோ அந்த வீடியோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு அவங்க வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஒருத்தருக்கும் அவங்க தனியாக வந்து டிஎம் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் அது வந்து ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அதில் லிங்க்னு ஒரு வார்த்தை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாலே அந்த இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மீஷோ அஃபிலியேட்டே வந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட் அதுக்கு ஆக்சஸ் இருக்கிறதுனால அதுவே டேரெக்டாக நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்து கேட்குறீங்களோ அந்த ப்ராடக்ட் எந்த வீடியோவில் வந்து நீங்கள் கேட்குறீங்களோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதில் வந்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணணும். ஸோ என்னோட இது நான் என்னன்னா அட்வைஸ் மாதிரி சொல்கிற சஜஷன் மாதிரி சொல்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து இதில் வந்து கொடுக்காதீங்க. லைக் நீங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயம்னா சேஃப்டி கன்சர்ன்னால உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டை இதில் வந்து கொடுக்க வேண்டாம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ கொடுக்குறது இருந்தால் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்குன்னு தனி இந்த ப்ராடக்ட் இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க, அந்த கண்டென்ட்டுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சுருப்பீங்களா, அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களா, அந்த அக்கௌண்ட்டை இதில் கொடுங்க. ஏன்னா நீங்கள் இதில் வந்து பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க, எல்லா ஆக்சஸும் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கொடுப்பீங்க. லைக் எப்படின்னா டிஎம் பண்ணுறது, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் வந்தால் கூட அதை கூட மீஷோவால் பார்க்க முடியும் என்ன மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்க போகிற அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு இதுக்கு ஆட்டோமேஷனுக்கு வந்து நீங்கள் உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க. மேபி சேஃப்டி கன்சர்ன் எதனா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதுக்குன்னு தனியாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் அதில் மோஸ்ட்லி போடுறது உங்கள் கண்டென்ட் தான் போட போகிறீங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணி தான் கண்டென்ட் போட போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட சேனல் நேம் வந்து ஸ்மார்ட் ரிவ்யூ ப்ளஸ். இதில் வந்து நான் என்னோட பர்சனல் வந்து லைக் எப்படின்னா வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் எதுவுமே நான் அப்டேட் பண்ண மாட்டேன். எனக்கு பர்சனல் அக்கௌண்ட் தனியாக இருக்குது. இது வந்து இந்த சேனலுக்கான அக்கௌண்ட். ஸோ இதை வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இப்போ அந்த உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி வந்து மீஷோவில் வந்து லிங்க் பண்ணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு 1000 லைக் மேலே போடுங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து என் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் பண்ணி வச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிஎம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் சென்ட் ப்ராடக்ட்ஸ் டு டிஎம்னு ஹோம் பேஜில் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களே அந்த லிங்க் பண்ண அக்கௌண்ட்டில் என்னென்ன ரீல்ஸ்லாம் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட் இப்போ நான் இது வந்து ஹேண்ட்பேக் வீடியோ ரீசெண்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பேஸ்ட் மீஷோ ப்ராடக்ட் லிங்க்னு இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட் வந்து அந்த லிங்க் வந்து இதில் போட்டு ஆடு கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ டிஎம் எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் வந்து ஆட்டோ டிஎம் எனேபிள் ஆகி தான் இருக்குது. அதை எங்கே செக் பண்ணணும்னா இங்கே ஆட்டோ டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வியூ ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆட்டோ டிஎம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த ரீல்ஸ் இருக்குது, அந்த ரீல்ஸுக்கு கீழே இந்த லிங்க்கை நான் அட்டாச் பண்ணதுனால இந்த லிங்க் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலோட பேர் வந்து ஸ்மார்ட் ரிவ்யூ ப்ளஸ். அந்த சேனலில் வந்து நீங்கள் போய் பார்க்கும்போது எல்லா வீடியோக்களையும் வந்து நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு லிங்க் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிஎம்க்கு வரும். அது எப்படி வருதுன்னா இந்த மாதிரி தான் வருது. நான் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை. இதுலேருந்து உங்களுக்கு வருது. இது இல்லாமல் தனியாக கூட நீங்கள் வந்து யூடியூப்பில் பேஸ்ட் பண்ண போகிறீங்க, ஃபேஸ்புக்கில் பேஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டைமில் நீங்கள் உங்களுக்கு லிங்க் வேணும். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் கிடையாது, நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதுக்கு எனக்கு லிங்க் வேணும்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் லிங்க் கொடுக்க முடியாது. அதே யூடியூப் லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரலாம். லைக் நீங்கள் ஷார்ட்ஸில் லிங்க் பேஸ்ட் பண்ணலாம், பட் ஆனால் உங்களுக்கு அது கிளிக்கபிள் லிங்காக வராது. நீங்கள் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணி இது பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர் அந்த லிங்க் எடுக்கணும்னா அவங்க வந்துட்டு ஃபுல்லாக அவங்க வந்து அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்களோட ப்ரௌசரில் போய் போடுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் வந்து லாங் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்கும் போது அவங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே அந்த வீடியோ வந்து அது டேரெக்டாக வந்து யூடியூப்லேருந்து மீஷோக்கு போய் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் லிங்க் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் வந்து கிரியேட் அஃபிலியேட் லிங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹோம் பேஜில் இருக்குது. அதில் வந்து போயிட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணி இதில் ஆட் கொடுத்து டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரின்னு இருக்குது. நீங்கள் யூடியூபோ இல்லை ஃபேஸ்புக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டோட லிங்க் கேட்கும். நீங்கள் அந்த கண்டென்ட்டோட லிங்க் இதில் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு இது வந்து ஜென்ரேட் ஆகும். அதே நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த இதுவுமே கேட்காது. டேரெக்டாக நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை போட்டு ஆடு கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இங்கே வந்துடும். வந்தோன்னே அதை கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி லிங்க் வரும். லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் யூடியூப் வீடியோவிலும் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சில ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதனால் கமிஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த என்ன ப்ராடக்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை இந்த அஃபிலியேட்டில் போட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணி அந்த குரூப்பில் வந்து அனுப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீஷோ அஃபிலியேட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். அதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தோம். அதில் எப்படி பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தோம். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து உங்கள் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி வந்து இதில் ஆட்டோமேட் பண்ணி வந்து லிங்க் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் வந்து 1000 லைக் மேலே போடுங்க. 1000 லைக் மேலே இந்த வீடியோ வந்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் அதுக்கும் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, ஸ்மார்ட் ரிவ்யூ ப்ளஸ்னு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுக்கான வந்து மீஷோ ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணி அது நல்லா இருந்ததுன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணி லிங்க் கொடுப்போம். நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி நீங்கள் அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு எப்படி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு பயோவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். நான் இந்த வீடியோலேயே அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் தரேன். நீங்கள் அந்த யூடியூப் சேனல் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் புதுசாக போடுற ப்ராடக்ட்டோட எல்லா ப்ராடக்ட்டோட ரீல்ஸோட லிங்க்கும் அதே மாதிரி அஃபிலியேட்டோட லிங்க்கும் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை முடியல அப்படின்னா எங்கள் சேனலில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நிறைய பட்ஜெட்டட் ப்ராடக்ட்ஸு அதே மாதிரி நல்ல ரிவ்யூ இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கள் சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எங்கள் லிங்க்கை வச்சு வாங்கும் போது உங்களுக்கு நார்மல் ப்ரைஸை விட 10 rupees எப்பவுமே ஆஃபர் வரும். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பொருள் வந்து 120 rupees நீங்கள் எம்ஆர்பி வந்து மீஷோவில் பார்க்குறீங்கன்னா அதே நீங்கள் எங்கள் லிங்க் வச்சு வாங்கும்போது அது வந்து உங்களுக்கு 110 rupees தான் வரும். கண்டிப்பாக 10 rupees எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு ஆஃபர் வரும் நீங்கள் எங்கள் லிங்க் வச்சு யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் இன்னொரு சேனல் ஸ்மார்ட் ரிவ்யூ ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பை.